ஜனங்களுக்கு சோப்பு போட்டா தொண்டனாகலாம், அந்த தொண்டனுக்கே சோப்பு போட்டா தலைவனாகலாம். நாங்க 10 பேர் அடிச்சுட்டு டானானவங்கடா, நாங்க அடிச்ச 10 பேர் எல்லாம் சோப்பு போட்டா ஓட்டு வாங்கலாம், அந்த ஓட்டு இருந்தா போதும் இந்த நாட்டை ஆளலாம். அதனால போடணும், நல்லா போடணும், ஜோரா போடணும், சோப்பு போடணும். சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் CTR நிர்மல் கனெக்ட் அப்படிங்கிற வெப்சைட் ஒண்ணு நடத்திட்டு வந்தாரு. 125 கிலோமீட்டருக்கு மேல சாலைகள் போட்டதாகவும், 45க்கும் மேற்பட்ட பள்ளிகளை கட்டியதாகவும், 30க்கும் மேற்பட்ட நீர்நிலை திட்டங்களை உருவாக்கியதாகவும், 5000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததாகவும் பதிவிட்டு இருக்காரு. சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். சொல்லு. இங்க நடந்த சோதனையை தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றம் டு மதுரை இணைப்பு சாலையினை இவர் மேம்படுத்தியதாகவும், 10 வார்டுகளுக்கு திருப்பரங்குன்றம் குடிநீர் திட்டம் கொண்டு வந்ததாகவும் அதுல போட்டிருக்காரு. எனக்கு வேணும்டா. இப்ப என்னன்னா, இதுவரைக்கும் மக்கள் பிரதிநிதியாவோ அரசு அதிகாரியாவோ உரிய பொறுப்புல எதிரையுமே இல்லாத ஒருத்தர் தன்னோட 40 நாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் செல்வாக்கு வச்சு இவ்வளவு விஷயத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி சோசியல் மீடியால எல்லார் மத்தியிலுமே எழுந்திருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் ஆனதுக்கு எதிரொலியா தன்னோட வெப்சைட்ல எல்லாத்தையுமே 000 அப்படிங்கறத மாத்திருக்காரு. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஒருத்தர் போய் சொல்லலாம், ஆனா 125 கிலோமீட்டர்லாம் போய் சொல்லக்கூடாது. ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து மேல இருந்து சொல்லி உடனே எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு காவாக்கல சார்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்துறாங்க. முடியாது. வெக்கமல்ல நீ வந்து உட்கார்ந்துருக்க, இதுல கண்ணாடி வேற ஓ மண்டைக்கு. அந்த பேரம் தான் பேசி போயிட்டாங்க. குதிரை இல்ல, ஒட்டகம் பேரம் பண்ணாங்க. அந்த ஒட்டகம் நடக்காது. இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தா உன் தன்மானந்தா பறக்கும். A few days before, லாட்டி சீட்டு கல்லா லாட்டி சீட்டு விற்கிறவனும் கஞ்சா விற்கிறவனும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உன் கட்சியில வந்திருக்கான. யோக்கியமா பேசுறியா? பெண்களெல்லாம் பாதுகாக்க போறேன்னு சொல்லிய முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு, உன்னுடைய மகனுக்கு பதில் சொல்லு. நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவியிட்டிய, உன்னுடைய மனைவி வந்தாளா இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? ஏய், இவனை ஏதாவது பண்ணுங்கடா. இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் மிரட்டுறாரு. மிரட்டினா திமுக பயப்படுமா? விசா காலத்தில் பாக்கலையா திமுக? இந்த மிரட்டலுக்கு திமுக அஞ்சாது. திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களையும் மதிப்பதாக இல்லை. சட்டம் ஒழுங்கு அன்றாடம் காவல் காப்பதற்கு காவல்துறை இருக்கிறது. அந்த காவல்துறைக்கு தலைவராகத்தான் முதலமைச்சர் இருக்கிறார். இதை உடனடியாக செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு உயிர் போய் 6 மாசம் கழிச்சு அந்த உயிரை திருப்பி நீங்க கொடுக்க முடியுமா? ஒரு சிறுமிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. 6 மாதம் கழிச்சு தான் பேச முடியுமா? அரசு வேலை வாங்கி தருவதாக பணமோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு நேரடி தொடர்பு என FIR தகவல். விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பிய மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. முதலமைச்சர் இந்த மாதிரி மக்கள் தொண்டு செய்துட்டு முதலமைச்சரா வந்திருக்கிறாரா? ஒழிப்போருக்காக நல்லா சிறை போனவனாலாம். ஜனநாயகத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. எதிர்கட்சினா கேள்வி கேட்க தான் வந்திருக்கிறோம். மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கேட்பதற்கு தான் வந்துடும். கேள்வி கேட்க தான் செய்வோம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் கொடுத்திருக்கின்றது. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். நீங்க உங்களுடைய பத்திரிகை செய்தியிலே கொடுத்திருக்கீங்க. 100க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,000 கோடியில் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய பத்திரிகை செய்தியில இருக்கு. அப்பதான் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு புத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே அரசு கொள்ள வேண்டும். அவர்களிடம் நடத்திய விசாரணை அடிப்படையிலே தற்போது செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகியா இருக்கும் செந்தில் பாலாஜியை போலீசார் தேடுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வேலையலாம். இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். மக்களுக்கு ஒண்ணுன்னா, எங்க அண்ணன் முதல்ல ஒரு விஜய் வந்து நிப்பாருன்னு நீங்க ரொம்ப நேரமா தேடி பார்த்ததுக்கு ஆளையே காணும். வீட்டுல இடிக்கிறாங்கன்னா தான் வீடு இடிச்சா எப்படின்னா இருக்கும்? அத பத்தி பேசுங்க. நாங்க எதுக்கு நான் வர வச்சோம்? 40 வருஷமா நான் இருந்துக்கோம். இந்த மாதிரி யாருமே இல்ல, பண்ணவே இல்ல. 50 வருஷமா வீட்டு வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளையும் அவங்க செலுத்திட்டு வந்திருக்காங்க. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல்.
பட்டா இல்லாதெல்லாம் பட்டா தரேன் சொன்னீங்க, இன்னைக்கு கஷ்டப்பட்டு வீடு கட்டினாங்கண்ணா உடைக்கிறாங்க. பொண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இந்த பிள்ளைங்களை படிக்க கூட வைக்க முடியாம போராடிட்டு இருக்கோம். இப்ப வந்து வீடு எடுங்கன்னா நாங்களாம் எங்க போறது, இடமும் இல்லாம நல்லா எங்க போய் நாங்க வாழ்றது. இப்பெல்லாம் ஒரு செங்கல் வாங்க முடியுமா, ஒரு மண்ணு வாங்க முடியுமா, விற்கிற விலைக்கு நாங்க வேற வழியில சாவர தவிர எங்களுக்கு வேற முடிவு தெரியாது எங்களுக்கு. ஒண்ணு இல்லம்மா, உங்க பிள்ளைங்க ஓட்டு போட சொன்னானுங்களே, அத்தனை பேரையும் கூட்டுக்கிட்டு தலைமைச் செயலகம் போயிடுங்க. அங்க போயிட்டு அங்க பஞ்சாயத்து வச்சீங்கன்னாதான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும். ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனர் நான் தான், பாதிக்கப்பட்டது நாங்க தான். 41 குடும்பம் ஏன் குடும்பங்க, ஏன் இழப்பு, இது உங்க இழப்பு கிடையாது. 41 குடும்பம் எங்க குடும்பம், எங்களை பார்க்க வந்தவங்க, திமுக குடும்பம் இல்ல. ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதுல ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லியுள்ளார். யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. அவர் இப்ப ஆட்சி பொறுப்புல ஏற்று கிட்டத்தட்ட 2 மாசம் முடிய போகுது. இதுவரைக்கும் அவர் கவின் ஆணவ படுகொலை பத்தி பேசவே இல்லை. அவருடைய மாநாட்டிலேயே பேசுவாரு அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அங்க மாநாட்டுல அதை பத்தி பேசாம கண்டிக்காம வீட்டுக்கு போயிட்டு லெட்டர் பேட்ல எழுதி போடுறது அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு அவங்களும் சமூக நீதின்னு பேசி வரும்போது எப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி இந்த மக்களுக்கு கொடுக்குறாங்கன்றத வந்து நம்ம தெரிஞ்சு. ஏண்டா பீடி ஊதுன வாய்க்கும் பிபி ஊதுன வாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அதே போல சாதியை ஒழிச்சிட்டோம், மதத்தை ஒழிச்சிட்டோம். இந்த இதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்துச்சு, நாங்க வந்தப்போ அதெல்லாம் இல்ல, நாங்க அதெல்லாம் உடச்சு எரிஞ்சிட்டு வந்திருக்கோம்னு சொல்றவங்க இந்த ஆணவ படுகொலையை எதிர்த்து என்ன பேசுறாங்க? வெறும் மௌனம் மட்டும்தான் அவங்க சைட்ல இருந்து வருது தவிர இதுக்கு எதிரான ஒரு கண்டன குரலை எழுப்புறது இல்ல. அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. பாரதேசி நாயே. பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராததுதாங்க, தாமதமா வந்ததுதான் காரணம். இதுக்கு மித்தவங்க எல்லாம் யாருமே பொறுப்பே கிடையாது. அவங்க தலைவர் வேகமா வெளிச்சத்துல அவர் காலையில 12 மணில இருந்து ஒரு 3 மணி 4 மணிக்குள்ள வந்திருந்தாருன்னா 4 மணி நேரம் லேட்ல அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இரவு நேரம், அது இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைய வரட்டுங்கிறதுக்காக அவங்க லேட் பண்ணிட்டாங்க. லேட் பண்ண கிரௌட் அதிகமாகி ஒருத்தர் மேல சாஞ்சிட்டாங்க. இவ்வளவு புள்ளி விவரத்தோட கரெக்டா சொல்றீங்க. சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா? தயவு பண்ணி போய் அவன் காலத்தட்டு கும்பிடுறேன். 12 மணிக்கு வரேன்னு சொன்ன விஜய் 2 மணிக்கு இல்ல, 3 மணிக்கு இல்ல, 4 மணிக்கு இல்ல, 7 மணிக்கு வந்தாரு. கேட்டு இல்ல 3 மணிக்கு வந்திருந்தா கூட வெளிச்சம் இருக்குது, சனங்க இருப்பாங்க. 3 மணிக்கெல்லாம் கூட்டம் கணக்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் அங்கிருந்து வந்தோடனே ஒரு கும்பல் வந்தது பாருங்க, பின்னாடியே வந்தாங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து நெருக்கி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து நெருக்கணும்னே எல்லாரும் அப்படி பொத நல்லா விழுந்துட்டாங்க. 12 மணிங்கிறது 1 மணிக்கு லேட்டா கூட வரலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1:30 வந்து பேசியிருந்தாங்கன்னா எந்த கூட்டமும் அளவான கூட்டம் தான் இருந்தது. அப்புறம் 7 மணிங்கிற போது வேலை கூட்ட சனமெல்லாம் பூரா வந்துடுறாங்க. போக்குவரத்து ரொம்ப நெரிசல். இவர் வர்ற வழியில் இருந்தவங்க எல்லாம் கூட வந்துட்டாங்க. திருப்பூர்காரன், தஞ்சாவூர்காரன் அவங்கெல்லாம் கூட வந்துதான் இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டு. தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிருவாங்கடா. நாமக்கல்ல இருந்து இங்க வரான், அவனை ஏன் வர வைக்கணும்? அங்கங்க இருக்கிறவங்க அங்கங்க தேய்க்கிறதா அந்த கும்பல்ல. ரெண்டாவது அங்க பைபாஸ்ல இருக்கிறவரு மேல ஏறியே டாட்டா காட்டிட்டு வந்துறத கூட பாக்குறவங்க அப்படியே போயிருவான். ஆனா அவர் உள்ள போயிட்டார், உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற என்ன செய்யணும், பார்க்கிற ஆர்வலத்துல இங்க வந்துடுறான். அப்ப இங்க இருக்கிற 1000 பேர் அங்க இருக்கிற 10,000 பேர் சேர்ந்தா என்ன கூட்டம் ஆகும்? அந்த நெரிசல் ஆகி போச்சு. என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.